வணக்கம். நம்ம வீடு, நம்ம கடை, இங்க இருக்கிற பொருட்களோட பாதுகாப்பு பத்தி நம்ம எப்பவாச்சும் யோசிச்சிருக்கோமா? நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு மதிப்பு இருக்கு, இல்லையா? ஆனா திடீர்னு ஒரு கொள்ளை நடந்தா என்ன பண்றது? இன்னைக்கு நாம இத பத்தி தான் பார்க்க போறோம். கொள்ளை காப்பீடு, அதாவது பர்குலரி இன்சூரன்ஸ். இது எப்படி நம்ம உடைமைகளை பாதுகாக்க உதவுதுன்னு விளக்கமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. உண்மையாவே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க வீடு, உங்க தொழில் எல்லாமே பாதுகாப்பா இருக்கா? நமக்கு இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா இந்த மாதிரி எதிர்பாராத விஷயங்கள்ல இருந்து நாம பாதுகாத்துக்க தயாரா இருக்கோமா? வாங்க, இந்த கேள்விக்கான பதில தான் நாம இன்னைக்கு தேட போறோம். சரி, முதல்ல அடிப்படையிலிருந்து ஆரம்பிக்கலாம். இந்த கொள்ளை காப்பீடுனா அப்படின்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, உங்க வீட்லயோ இல்ல கடையிலயோ ஒரு கொள்ளை நடக்குதுன்னு வச்சுப்போம். அதனால ஏற்படுற பண நஷ்டத்தை சரி செய்யற ஒரு பாதுகாப்பு கவசம் தான் இந்த பாலிசி. இன்னும் சொல்லப்போனா, இது ஒரு ஃபினான்ஷியல் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் மாதிரி. அடிபட்டா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ற மாதிரி, நஷ்டம் ஏற்பட்டா இது கை கொடுக்கும். ஆனா இங்க ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த நீங்க நோட் பண்ணணும். இந்த இன்சூரன்ஸை கிளைம் பண்ணணும்னா அந்த கொள்ளை பலவந்தமாக, அதாவது ஃபோர்சிபிள் என்ட்ரி மூலமா நடந்திருக்கணும். அப்படின்னா என்ன? பூட்டை உடைக்கிறது, கதவை உடைக்கிறது, ஜன்னலை உடைக்கிறது, இந்த மாதிரி ஒரு வலுக்கட்டாயமான செயல் நடந்ததற்கான ஆதாரம் கண்டிப்பா இருக்கணும். இதுதான் இந்த பாலிசியோட ஆணி வேரே. அப்ப கொள்ளைக்கும் திருடுக்கும் என்ன வித்தியாசம் கேக்குறீங்களா? பெரிய வித்தியாசம் இருக்கு. கொள்ளை, அதாவது பர்க்லரி அப்படிங்கிறது பலவந்தமா உள்ள நுழைஞ்சு திருடுறது. ஆனா திருட்டு, அதாவது தெஃப்ட் அப்படி இல்ல. ஒரு உதாரணத்துக்கு, நீங்க கதவை சாத்தாம மறந்துட்டு போயிட்டீங்க. அப்போ யாராவது உள்ள வந்து திருடிட்டு போனா அது திருட்டு. ஆனா கதவை உடைச்சிட்டு உள்ள வந்தா அது கொள்ளை. இந்த இன்சூரன்ஸ் அந்த மாதிரி பலவந்தமான கொள்ளைக்கு மட்டும்தான் கவர் ஆகும். இது ரொம்ப முக்கியம். ஓகே, அப்போ இந்த பாலிசி எதெல்லாம் கவர் பண்ணும், எதெல்லாம் கவர் பண்ணாது, அதாவது எதுக்கெல்லாம் பாதுகாப்பு கிடைக்கும், கிடைக்காதுன்னு தெளிவா பாத்துடலாம் வாங்க. பொதுவா பாத்தீங்கன்னா, உங்க சொத்துக்களுக்கு ஏற்படுற நஷ்டம் இல்ல சேதத்துக்கு பாதுகாப்பு உண்டு. இதுவே ஒரு பிசினஸ் இடமா இருந்தா, அங்க இருக்கிற ஸ்டாக், மெஷின்ஸ் இதுக்கெல்லாம் கூட கவர் ஆகும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட், கையில இருக்கிற பணம், அது ஒரு பூட்டின சேஃப்ல, அதாவது பாதுகாப்பு பெட்டகத்துல இருந்தா மட்டும்தான் அதுக்கும் பாதுகாப்பு கிடைக்கும். வெளியில இருந்தா கிடையாது. சரி, இதுக்கெல்லாம் பாதுகாப்பு உண்டு. ஆனா சில விஷயங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். உதாரணத்துக்கு, உங்ககிட்ட வேலை பார்க்குற ஊழியர்களே திருடிட்டா இது கவர் ஆகாது. அதே மாதிரி போர், கலவரம் இல்லனா வெள்ளம், பூகம்பம் மாதிரி இயற்கை சீற்றங்களால் ஏற்படுற நஷ்டத்துக்கும் இது பொருந்தாது. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க வீட்டை ரொம்ப நாள் பூட்டியே வச்சிருந்தீங்கன்னா அப்போ நடக்கிற இழப்புக்கும் கிளைம் ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. சோ இதெல்லாம் மனசுல வச்சுக்கணும். சரி, அடுத்ததா இதோட ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது பிரீமியம் கட்டுறதுல இருந்து தேவைப்பட்டா கிளைம் வாங்குற வரைக்கும் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். பிரீமியம்னா என்ன? நீங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வருஷம் கட்டுற ஒரு சின்ன தொகை தான் அது. உங்க சொத்துக்களுக்கு ரிஸ்க் எவ்வளவு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு பிரீமியம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ரிஸ்க் கம்மினா பிரீமியமும் கம்மியாகவும் இருக்கும். சிம்பிள் லாஜிக் தான். அப்போ இந்த பிரீமியத்தை எதை வச்சு முடிவு பண்ணுவாங்க? 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. 1, உங்க பொருட்களோட மொத்த மதிப்பு. 2வது, உங்க வீடு இருக்கிற ஏரியாவோட பாதுகாப்பு. 3வது, உங்க வீட்ல சிசிடிவி, அலாம் சிஸ்டம் மாதிரியான பாதுகாப்பு வசதிகள் இருக்கா இல்லையாங்கிறது. இங்க ஒரு சின்ன டிப் சொல்றேன், கேளுங்க. உங்க வீட்ல நீங்க பாதுகாப்பு ஏற்பாடுகளை அதிகப்படுத்தினா உங்க பிரீமியம் குறையறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. நல்ல விஷயம் இல்லையா? சரி, எல்லாம் நல்லபடியா இருக்கணும் தான் நினைப்போம். ஆனா ஒருவேளை துரதிருஷ்டவசமா ஏதாவது நடந்துட்டா அப்போ என்ன செய்யணும்? சரியான ப்ராசஸை ஃபாலோ பண்றது தான் உங்க நஷ்டத்தை ஈடு செய்யறதுக்கு இருக்கிற ஒரே வழி. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 4 ஸ்டெப்ஸை கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டெப் 1, கொஞ்சம் கூட லேட் பண்ணாம உடனே இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் போலீஸ்க்கும் தகவல் சொல்லணும். ஸ்டெப் 2, போலீஸ்ல எஃப்ஐஆர், அதாவது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யணும். இது சட்டப்படி கட்டாயம். ஸ்டெப் 3, தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு கிளைம் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்கணும். ஸ்டெப் 4, இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து சர்வேயர்னு ஒருத்தர் வருவாரு. அவர் இழப்ப மதிப்பிடுற அதிகாரி. அவருக்கு முழு ஒத்துழைப்பும் கொடுக்கணும். ஓகே, இப்போ நாம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். இப்ப இதோட முடிவுக்கு வரலாம். கொள்ளை காப்பீடுங்கிறது வெறும் ஒரு பாதுகாப்பு மட்டும் இல்ல, அது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, ஒரு தயாரிப்பு. தயவு செஞ்சு இத ஒரு செலவா பார்க்காதீங்க. திடீர்னு ஒரு பெரிய நஷ்டம் வந்தா என்ன பண்றதுங்கிற கவலையில இருந்து உங்களை காப்பாத்துற ஒரு முதலீடா பாருங்க. நிச்சயமா இது உங்க மன அமைதிக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அதனால நான் கடைசியா கேட்க விரும்புற ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். சரியான பாதுகாப்பு இல்லாம நம்மளோட உடைமைகளையும் நம்ம மன நிம்மதியையும் பணயம் வைக்க, அந்த ரிஸ்கை எடுக்க நீங்க தயாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.